வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம தக்காளி குருமா தான் பண்ணினோங்க. சப்பாத்திக்காக பிரேக்ஃபாஸ்ட்க்கு. தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயத்த பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி 2 எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி குருமான்றதுக்காக பெரிய தக்காளியா 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க. தேங்காய் துருவினது, அதோட இஞ்சி ஒரு துண்டு போட்டிருக்கேன். 4 பல்லு பூண்டு போட்டிருக்கேங்க. அப்புறமா நம்ம பொட்டுக்கல்ல கொஞ்சம் கிரேவியா கிடைக்கிறதுக்காக திக்னஸ்க்காக பொட்டுக்கல்ல கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு அதை அரைச்சிக்க போறோம் நம்ம. கோதுமை மாவை சப்பாத்திக்காக நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவரா ஊற வச்சிருக்கேங்க. இப்போ மிக்சியில் அந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டு நல்லா மையா அரைச்சிட்டு வந்துட்டேன். வாணலியில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இந்த தாளிப்பு பொருள் பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். அது பொரிஞ்ச உடனே நம்ம இந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம உப்பு சரி பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு தனி மிளகா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம குழம்பு மிளகா பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதையும் எண்ணெயில் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். கருக விட்டுறக்கூடாது. கருக விட்டோம்னா கசப்படிக்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவெல்லாம் சேர்த்து அதையும் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க. இந்த குருமா டேஸ்டியாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவசரமாக இப்போ செய்யணும் சப்பாத்திக்குன்னு போது இந்த மாதிரி செஞ்சிடலாங்க. தக்காளியும் தேங்காயும் தான் தேவைப்படும். மற்ற வெங்காயம்லாம் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிறது தாங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், குருமா கரெக்டான பதமாக நம்ம சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேங்க வாசனைக்காக. இப்போ குருமா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ சப்பாத்தியை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தியும் சுட்டு எடுத்துட்டு குருமாவோட நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த குருமா சப்பாத்திக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.